நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பள்ளி வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண பிறகு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் வேலை வாய்ப்பு அபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் 14,928. இந்த 14,928 காலி பண்ணிட்டீங்களா? டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க. இதுல டிஜிடி பிஜிடின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட போஸ்டிங்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 14,928 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 4/12/2025 வரை விண்ணப்பிக்கலாம். 14/11 அதாவது நேத்துல இருந்து இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி 4/12/2025 வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்த பிறகு உடனே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் இரண்டு போஸ்டிங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கென்ட்ரே வித்யாலயா ஸ்கூல்ல இருந்துதான் உங்களுக்கு மாபெரும் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாபெரும் காலி பணியிடங்கள் ஒன்பது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதுல அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் குரூப் ஏக்கு டோட்டலா 8 காலி பணியிடங்களும், அதுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் அகாடமிக் ஈக்குவலன்ட் குரூப் ஏல என்பிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா 9 காலி பணியிடங்களும், பிரின்சிபல் போஸ்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கேவிஎஸ்க்கு 134, என்பிஎஸ்க்கு 93 காலி பணியிடங்களும், வைஸ் பிரின்சிபல் இன் கேவிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 58 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன லாங்குவேஜஸ், அதாவது என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்திக்கு ஒட்டுமொத்தமா 124 காலி பணிகள், இங்கிலீஷ்க்கு 164, பிசிக்ஸ் இதுக்கு 213, கெமிஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா 204, மேத்தமெட்டிக்ஸுக்கு 80, பயாலஜிக்கு 127, ஹிஸ்டரிக்கு 125, ஜியோகிராபிக்கு 73, எக்கனாமிக்ஸ் 129, காமர்ஸ்க்கு 96, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 176, பயோ டெக்னாலஜிக்கு உங்களுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் 4. ஒட்டுமொத்தமாக 1465 காலி பணியிடங்கள். இங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த 1 இருக்கிறது கேஸ்ட் வழியா கொடுத்திருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்னா ஹிந்தி, இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, ஹிஸ்டரி, ஜியோகிராபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். இதுல ஹிந்திக்கு ஒட்டுமொத்தமாக 127 காலி பணியிடங்களும், இங்கிலீஷ்க்கு 146, பிசிக்ஸுக்கு 186, கெமிஸ்ட்ரிக்கு 121, மேத்தமெட்டிக்ஸ் 167, பயாலஜிக்கு 161, ஹிஸ்டரிக்கு 110, ஜியோகிராபிக்கு 106, எக்கனாமிக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 148, காமர்ஸுக்கு 43, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 135, பிசிக்கல் எஜுகேஷன் இதுல மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா 63 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ்ல மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா அசமி, ஜியோ, தமிழ், தெலுங்கு, உருது, பங்கா, மணிப்புரின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 6, 1, 1, 1, 1, 5, 3, 18 கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக டிஜிடி, அதாவது ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு கேவிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், சோசியல் ஸ்டடிஸ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், பிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், ஆர்ட் எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சோசியல் எஜுகேஷன் சொல்லிட்டு தனித்தனியா கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒட்டுமொத்தமா 2764 காலி பணியிடங்களை கொடுத்திருக்காங்க. லைப்ரரியனுக்கு 147, ட்ரெயின்டு கிராஜுவேட்ஸ்ல என்பிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 2978 காலி பணியிடங்களும், ட்ரெயின் கிராஜுவேட் டீச்சர்ஸ் தேர்ட் லாங்குவேஜஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 443 காலி பணியிடங்களும், பிரைமரி டீச்சர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3365 காலி பணியிடங்களும், நான் டீச்சிங் போஸ்ட் கேவிஎஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா 57 காலி பணியிடங்கள், ஸ்டெனோகிராஃபர் 2க்கு ஸ்டெனோகிராஃபருக்கு 3, ஜூனியர் செகண்ட் அசிஸ்டன்ட்க்கு 714, சீனியர் செகண்டரி அசிஸ்டன்ட்க்கு 280, ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு 8, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு 6, அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 0, பிரான்ஸ்
ஆபீசருக்கு வந்து 5, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசருக்கு 12. நான் டீச்சிங் போஸ்டுக்கு வந்து ஜூனியர் செகண்டரி அசிஸ்டன்ட்க்கு வந்து 46, ஜூனியர் செகண்டரி அசிஸ்டன்ட்ல ஜேஎன்பி கேடருக்கு வந்து பாத்தீங்கன்னா 552, லேப் அட்டெண்டருக்கு வந்து 165, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 24. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 14,254 காலி பணியிட கொடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளி இருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க யாரெல்லாம் என்னென்ன போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒன் நீங்க படிச்சு பத்தி தெரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம பேசிக்க ஒரு எக்ஸ்பென்ஸுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ நம்ம லைக் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி நம்ம வந்து பேச போறோம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு வந்து நான் எக்ஸிஸ்டிங் வந்து ஐபிஎஸ் கொடுக்கணும். இது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து லெவல் 12க்கு வந்து 78,800 முதல் 2,99,200 சம்பளம் வந்து கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் டிகிரி, பிஎட் இல்லைன்னா 3 இயர் எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் போஸ்டிங் வந்து சேம் அதே சேலரி. மாஸ்டர் டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி, பிஎட், எம்எட், என்சிடி இந்த மாதிரி ரிலேட்டட் எடுத்து படிச்சிருக்கணும். வைஸ் பிரின்சிபலுக்கும் சேம் அதே தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிஜிடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட் ரிலவெண்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து படிச்சிருந்திருக்கணும். சோ அதுதான் இங்க வந்து இருக்குது. பட் ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி சேலரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தகுதி அடிப்படையில் இருக்குது. சோ இதுல ஒவ்வொரு போஸ்டிங்கும் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் கன்சர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்சிஎஸ்சிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், உமன்ஸ் ஆல் கேட்டகரிக்கு 10 இயர்ஸ், என்பிஎஸ் எம்ப்ளாய்க்கு வந்து 5, என்பிஎஸ் எம்ப்ளாயிஸ்ல வந்து 5, 8, 10 ஜெனரல், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. சோ அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்திருக்காங்க. குரூப் ஏக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸாவும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மோட் ஆஃப் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கேவிஎஸ், என்பிஎஸ் சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர், இதுல அசிஸ்டன்ட் கமிஷனர் அகாடமிக், பிரின்சிபல் இதுக்கும் பிரின்சிபல், இதுல வைஸ் பிரின்சிபல் இதுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா இங்க பிஜிடின்னு சொல்றாங்க. இதுக்கு பிஜிடி, டிஜிடி இன்க்ளூடிங் லைப்ரரி டிஜிடி, இதுக்கப்புறம் வந்து பிஎட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேவிஎஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இருக்குது. எக்ஸாமினேஷன் வச்சு எடுக்கப்படுறாங்க. சில போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இன்டர்வியூ அடிப்படையில் மட்டும் வந்து எடுக்கப்படுறத வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த எக்ஸாமினேஷனுக்கு தேவையான சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க படிச்சு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே தனித்தனியா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது ஆன்லைன், ஆஃப்லைன் 2 பேமெண்ட் மெத்தடுமே வந்து கொடுத்திருக்காங்க. சோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஓபன் டேட் 14/11/2025, அதாவது நேத்துல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ க்ளோசிங் டேட் 4/12/2025 சொல்லிருக்காங்க. ஃபீஸ் டெபாசிட்டுக்கு 14 நவம்பர் 2025 முதல் 4/12/2025 வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணிருக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்து நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டாகிராம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். சோ அதே மாதிரி பிசினஸ் queries கான்டாக்ட் பண்ணிச்சு. எங்களோட மெயில் ஐடி naveen812244@gmail.com. இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மாபெரும் காலி பணிகள் 14,000 பிளஸ் காலி பணிகள் கொடுத்திருக்காங்க. சோ இன்ட்ரெஸ்டட் கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் பாக்ஸ்ல ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.